கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல். இந்த டாபிக் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் 5வது யூனிட்டில் வரும். இந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் சில சப்ஜெக்ட்ஸோடைய டியூட்டோரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க்கும் கீழே சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலேயும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த சேனல்ஸ்லேயும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து கிரிப்டோகிராஃபி சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ். இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடலில் என்னென்னா, கிளவுட் சர்வீஸ் வந்து யூசருக்கு வந்து என்ன முறையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ் பண்ணப்படுது, எங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க, யூசர் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, இந்த மெத்தடெல்லாம் வச்சு 4 வகையாக பிரிக்கிறாங்க. பப்ளிக் கிளவுடு, ப்ரைவேட் கிளவுடு, ஹைப்ரிடு, கம்யூனிட்டி கிளவுடு. இந்த 4ஐயும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பப்ளிக் கிளவுட். இந்த பப்ளிக் கிளவுடுங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், AWS, இன்னும் நிறையா தேர்ட் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப்பாக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற சர்வீஸை வந்து நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பே பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னாலே, இப்போ கூகுள் ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே ட்ரைவ்லேயே வந்து இன்னும் மற்றவங்க ஃபைல்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும், பட் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கும். நம்ம ஃபைல்ஸும் அவங்க ஃபைல்ஸும் மிங்கிள் ஆகாது. அந்த மாதிரி ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இது. அவங்க வந்து எவ்வளோ யூசர் அதிகமானாலும் அவங்க ஈஸியாக அதை ஸ்கேலபிள் பண்ண முடியும். இதில் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி டெவலப்மெண்ட், டெஸ்டிங் என்விரான்மெண்ட், அதேமாதிரி ஸ்டோரேஜும் கொடுப்பாங்க. இதுதான் பப்ளிக் கிளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு பப்ளிக் கிளவுடை லான்ச் பண்ணிடுவாங்க. எத்தனை யூசர் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேபி அதை அவங்க ஃப்ரீயாக கொடுக்கலாம், பேப்பர் யூஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி மாடல் வேணாலும் கொடுக்கலாம். பட் பப்ளிக் கிளவுடு ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது ப்ரைவேட் கிளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனோட என்டையர் டேட்டாவும் க்ளவுடில் இருக்கணும். பட் நம்ம ஆர்கனைசேஷனை தவிர வேறு யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சினாரியோ வரும்போது ப்ரைவேட் கிளவுடுக்கு போகலாம். ஸோ இதுவும் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இந்த க்ளவுடு வந்து இந்த டேட்டா எல்லாமே எங்கள் சர்வரில் எங்கள் பில்டிங்லேயே இருக்கணும். பட் க்ளவுடில் அவைலபிளாக இருக்கணும். நான் எங்கே இருந்தாலும் நான் ஆக்சஸ் பண்ண முடியணும். அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா, ஆன் ப்ரெமிசஸில் நம்ம இடத்துலையே சர்வரை வச்சு நம்ம இடத்துலையே க்ளவுட் செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வெளியே போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆர்கனைசேஷனை தவிர வேறு யாரும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜ் என்னென்னா, செக்யூரிட்டி நல்லா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஹெல்த் கேர், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்லாம் எங்கெல்லாம் வந்து டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப செக்யூர்டான டேட்டா வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ரைவேட் க்ளவுடுக்கு போய்க்குவாங்க. ஸோ மேனேஜர் இன்டர்னலி, சிங்கிள் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஹைப்ரிட். ஹைப்ரிட் க்ளவுடுங்கிறது ஒன்றும் இல்லை, பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடையும் கம்பைன் பண்ணி ஒரு மாடல் கொண்டு வராங்க. அதுதான் ஹைப்ரிட் க்ளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சினாரியோ இருக்குது. இப்போ வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதை 2 வகையான க்ளவுடையும் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, இன்னென்ன ஐட்டம் இன்னென்ன ரேட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த ஏரியாவில் குயிக்காக செல் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பப்ளிக் க்ளவுடில் அவங்க போட்டுருவாங்க. ஒன்ஸ் யூசர் வந்து பேனு கொடுத்ததுக்கப்புறம், இந்த பேமெண்ட் கேட்வே போனதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் க்ளவுடில் வச்சுக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் க்ளவுடுங்கும் போது அவங்களுக்கு பேமெண்ட்டும் குறையும். என்ன டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலோ இல்லை என்ன டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாவோ அதை மட்டும் ப்ரைவேட்டில் போடும்போது நமக்கு அமௌண்ட் அந்த இடத்துல மட்டும் நம்ம முக்கியமான இதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். பப்ளிக் க்ளவுடுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் குறையும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் க்ளவுடு ப்ரைவேட் க்ளவுடும் வரும்போது ஹைலி பெனிஃபிஷியல். ஸோ அந்த யூஸ் கேஸும் அதான் சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷன் தட் ஹேண்டில் சென்சிட்டிவ் அண்ட் நான் சென்சிட்டிவ் ஒர்க் லோட்ஸ். ஸோ பப்ளிக்காக கொடுக்குற டேட்டா எல்லாமே வந்து நான் சென்சிட்டிவ் தான், ப்ரைவேட்டாக அந்த அமௌண்ட் ரிலேட்டடான இது எல்லாமே சென்சிட்டிவ். இந்த மாதிரி காம்பினேஷனாக பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடும் கொடுக்கறது ஹைப்ரிட் க்ளவுடு. அடுத்தது கம்யூனிட்டி க்ளவுடு. கம்யூனிட்டி க்ளவுடுனா ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, என் ஃப்ரெண்டு 2 பேர்த்துக்கிட்ட 2 ஆர்கனைசேஷன் இருக்குது, மொத்தம் 3 ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. இந்த 3 ஆர்கனைசேஷனுமே கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் தான், பட் செப்பரேட்டட். இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேசி
ஒரு காமன் கிளவுட் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு காமன் ஸ்பேஸில் இருக்கட்டும். நம்ம 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 அதாவது 3 ஆர்கனைசேஷனுடைய டேட்டாவையும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷனோட டேட்டா வந்து உங்களதோட மிங்கிள் ஆகாது. அந்த மாதிரி ப்ரொவைடர்கிட்ட சொன்னோம்னா அவங்க கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்ட்டிஷன் பிரித்து க்ளவுட் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசி நம்ம க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி செட்டப் பண்ணோம்னா அதுக்கு பேர் கம்யூனிட்டி க்ளவுட். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு காஸ்ட். 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து செட்டப் பண்ணும்போது அந்த காஸ்ட் வந்து டிவைட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி என்ன மாதிரி வேணும் எல்லாமே நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டி எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ப்ரைவேட் க்ளவுடோடைய செக்யூரிட்டி அந்த பவர் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஷேர்டு காஸ்ட், அதாவது பப்ளிக் க்ளவுட் மாதிரி இருக்கிற கான்செப்டில் இருக்க ஷேர்டு காஸ்ட் அந்த ஃபீச்சரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி க்ளவுடாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அதுக்கான ஒரு சிம்பிள் டயக்ராம்.